சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த வான்கோழி பசங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 4 பேட்ச் நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா, இந்த பசங்க மூலியமா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 20,000 25,000 வருமானம் வச்சா, ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 நீங்க வந்து ஈஸியா வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்க. ஆனா, இந்த பிசினஸ் பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் அந்த வீடியோல ஷேர் பண்ண மறந்துட்டேன். அத வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். அதே மாரி இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்களையும் நான் சொல்றேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிசினஸ் நான் கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் தான். இந்த வான்கோழி பண்ணை, அதாவது நான் வான்கோழி மட்டும் விக்கல. வான்கோழி, நாட்டுக்கோழி, கடக்நாத்து, அதுக்கப்புறம் வாத்து, கின்னிக்கோழி இந்த மாரி ஒரே பண்ணையில ஒருமிச்சு, அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையில பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா வெரைட்டீஸ வந்து வளர்க்குறேன் நானு. இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோஸோட லிங்க் கீழ நான் குடுக்குறேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. என்னோட பண்ணை தொழில் அனுபவத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, நான் வந்து அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோல சொன்ன மாரி இந்த வருமானம் வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. யாரும் இந்த வீடியோவ பார்த்து நம்ப வேண்டாம். இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த கமெண்ட வந்து இப்ப என்னால தேட முடியல. ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ் இருக்கனால என்னால அத கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த மாரி அந்த வீடியோவுக்கு கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நான் அந்த வீடியோல இந்த வான்கோழி பசங்க மூலியமா ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுக்கு தான் அந்த மாரி கமெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து நெறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த நண்பர நான் பாராட்டுறேன். ஏன்னா அந்த நண்பர் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கமெண்ட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அதில இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அப்படிங்கிறது அந்த நண்பருக்கு தெரியாது இல்லையா? அதனால ஒரு சின்ன விளக்கம் வந்து இந்த வீடியோல நான் குடுக்க போறேன். என்னோட தொழில்ல இந்த வான்கோழி பசங்கள வச்சு நான் எந்த அளவுக்கு வந்து வருமானம் ஈட்டியிருக்கேன் அப்படின்னா, அந்த வீடியோல நான் ஒரு சின்ன ஐடியா தான் குடுத்தேன். ஒரு பேட்சுக்கு 1 வாரம் அப்படின்ற ஒரு கணக்குல 4 வாரத்துக்கு 4 பேட்ச். அப்போ உங்களுக்கு மாசத்துக்கு ரூ. 1,00,000 வருமானம்னு சொன்னேன். ஆனா, இந்த வான்கோழி பசங்கள வச்சு நான் என்ன தெரியுமா பண்ணேன்? ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட ரூ. 55,000 ஒரு வாரத்துல மட்டும் எனக்கு வருமானம் கிடைச்சது. இந்த வான்கோழி பசங்கள வச்சு. ஏன்னா, நான் பண்ண ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இழப்புகள சந்திச்சேன். அந்த இழப்புகள வந்து எப்படி சரி பண்றது? என்னோட டார்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, இதுக்கு மேல நம்மளோட கோழி பண்ணையில ஒரு இழப்பு கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கான மாற்று வழிய தேர்ந்தெடுத்தேன். அந்த மாற்று வழி மூலியமா எனக்கு சக்சஸும் கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 500 வான்கோழி குஞ்சுகள நான் புடிச்சேன். டே ஓல்டா புடிச்சேன். அந்த டே ஓல்டு குஞ்சுகள் வந்து என்னதான் நம்ம வாங்கி ப்ரூடிங் செட்டப் போட்டு நம்ம வளர்த்தாலும் கூட, எனக்கு கிட்டத்தட்ட அதிலேயே 100 குஞ்சுகளுக்கு மேலேயே இறந்துருச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 350, 60 இல்ல ஒரு 70, 80 இந்த மாரி இந்த 350லிருந்து 380 இந்த அளவுக்கு தான் என்னால குஞ்சுகள காப்பாத்த முடிஞ்சது. 100க்கும் மேற்பட்ட ஒரு நாள் டே ஓல்டு குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மாசம் ப்ரூடிங்லேருந்து வெளிய கொண்டாறதுக்குள்ள நெறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு. அது நார்மலா இறக்க தான் செய்யும். அத நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா பெரிய கோழிகளோட இறப்பு வெள்ளை கழிச்சல் நோயோ, இல்ல வேற ஏதாவது நோய தாக்கி இறக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட பண்ணைய வந்து விடவே கூடாது. அத நான் மாற்று வழியில அத சமாளிச்சதுனால தான், நான் அந்த தைரியத்தில தான் 500 வான்கோழி குஞ்சுகள வாங்குனேன். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வான்கோழி குஞ்சுகள் வளர்ந்து, அதிலிருந்து எனக்கு கிடைச்ச வருமானம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரே வாரத்தில ஒரே நபர் பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோட்டிலிருந்து வந்த ஒரு கஸ்டமர் சும்மா ரோட்ல கிராஸ் பண்ணி போகும்போது, என்னோட வான்கோழிகள் என்னோட காட்டுல மேய்ஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, போயிட்டு திரும்பி வந்து, "இதெல்லாம் எப்படி நீங்க பண்றீங்க? என்ன ஏதுன்னு?" என்னோட பண்ணைய சுத்தி பார்த்துட்டு, என்னோட பண்ணையோட அமைப்பு, நான் எந்த அளவுக்கு வளர்க்குறேன், என்னோட பண்ணைகள் என்னென்ன ரகம் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நான் என்ன தீவனங்கள் குடுக்குறேன். ஏன்னா, நான் மேய்ச்சல் முறையிலயும் வளர்ப்பேன். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுக்குன்னே தனியா ரூ. 2,000 போட்டு எஸ்கேஎம்மோ இல்ல கிரிஸியோ ஃபீடு வந்து இதுக்கு தேவையான தீவனங்கள் வாங்கி நான் போடுவேன். ஆக மொத்தம் நான் வந்து மேய்ச்சல்லயும் விடுவேன். அதே மாரி தீவனம் போட்டு நான் வளர்க்குறேன். அதனால என்னோட கோழிகளோட தரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல சூப்பராவே இருந்ததுனால, அவருக்கு புடிச்சு போனதுனால, அவரு வந்து, "தம்பி இந்த மாரி நான் போயிட்டு ஒரு 2 நாள்ல நான் திரும்பி வர்றேன்.
நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கு வான்கோழிகள் வேணும். அதுக்குள்ள வித்துறாதீங்க" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "ஆனா என்கிட்ட வந்து 350 வான்கோழிகளுக்கு மேலேயே நான் வச்சிருக்கேன். இன்னும் ஒரு பேட்ச் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வர வேண்டியது இருக்கு. இது முடியறதுக்குள்ள எனக்கு அது வளர்ந்து வந்துரும். அதனால எப்பவுமே நீங்க வந்தா எப்ப வேணாலும் நீங்க புடிச்சுக்கலாம்" அப்படின்னாரு. "இல்ல எனக்கு 2 நாள்ல வேணும். எனக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. எனக்கு ஒரு 2 நாள்ல வந்து வான்கோழிகள் வேணும். அதனால நீங்க வச்சிருங்க. யாருக்கும் சேல் பண்ணிறாதீங்க" அப்படின்னாரு. "சரிண்ணா" அப்படின்னேன். கரெக்ட்டா சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, 2வது நாளே அவரு வந்தாரு. வந்துட்டு வரும்போது ஒரு குட்டி யான மாரி ஒரு சின்ன ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருந்தாரு. வந்துட்டு கிட்டத்தட்ட ரூ. 55,000க்கு தகுந்த வான்கோழிகள வந்து அவரு புடிச்சிட்டு போனாரு. ஏன்னா, அவருக்கு வந்து ஃபங்ஷனுக்கு தேவைப்படுது. பிரியாணி போடுறதுக்கு வான்கோழிகள் கறி தான் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரோட்லருந்து வந்து என்கிட்ட அந்த வான்கோழிகள் புடிச்சுக்கிட்டு போறாரு. கிட்டத்தட்ட அவரு சொன்ன 2 நாள்ல வர்றேன்னு சொன்ன ஆளு, 2வது நாளே வந்து புடிச்சுட்டு போயிட்டாரு. அதே மாரி நான் குடுத்த உயிரடியோட அந்த அந்த டைம்ல நான் குடுத்த உயிரோடைய விலையே பார்த்தீங்கன்னா, ரூ. 400 ரூ. 450 தான் எல்லாருக்குமே சேல் பண்ணுவேன். ஆனா, அவருக்கு நான் ரூ. 350 தான் நான் போட்டு குடுத்தேன். ஏன்னா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவரு என்கிட்ட நெறைய வான்கோழிகள பிடிச்சாரு. அந்த விலைக்கே பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு கிடைச்ச அந்த சேல் மட்டும் அந்த டைம்ல கிட்டத்தட்ட ரூ. 55,000 எனக்கு சேல் ஆச்சு. ஒரே வாரத்துல. அப்பன்னா பார்த்துக்கங்க, இந்த வான்கோழி பிசினஸ் மூலியமா நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குன்னு. நான் வந்து உறுதியா, கேரண்டியா சொல்றேன். வான்கோழி பிசினஸ் இந்த பசங்கள வச்சு நீங்க வருமானம் பார்க்கணும்னு மட்டும் நினைச்சிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து விளம்பரம் கண்டிப்பா தேவை. ஏன்னா, உங்ககிட்ட வான்கோழிகள் இருக்கு அப்படிங்கிறத நெறைய பேருக்கு நீங்க தெரியப்படுத்தணும். இல்லையா, ரோட்ல போறவங்களுக்கு நார்மலாவே உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரியிற அளவுக்கு விசிபிள் ஆகணும். இந்த மாரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து உங்கள தேடி வராங்க அப்படின்னா, அவைங்களுக்கு தகுந்த மாரி நீங்க காம்ப்ரமைசிங்ல இப்ப நான் குடுத்த மாரி ரூ. 400 ரூ. 450 குடுக்குற அந்த உயிரடிய நான் அவருக்காக வந்து ரூ. 350 குடுத்தேன். ஏன்னா, எனக்காண்டி ஈரோட்லருந்து வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்லயே போம்போது கொண்டு போயிருக்கலாம். ஆனா, கார்ல கொண்டு போனா கோழிகள் இறந்துரும் அப்படிங்கிறதுக்காண்டி, அங்க போயிட்டு குட்டியான மாரி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்து, இன்னொரு ஆள கூட்டு வந்து என்கிட்ட ஒரே வாரத்துல ரூ. 55,000 எனக்கு வந்து பிசினஸ் குடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வான்கோழிகள் மூலியமா உங்களால ஈஸியா வருமானம் ஈட்ட முடியும். உங்களுக்கு இந்த வான்கோழிகள வளர்க்கணும் அப்படின்னா, இட வசதி ரொம்ப தாராளமா இருக்கணும். இருந்தது அப்படின்னா, உங்களால வான்கோழி பண்ண மட்டுமே வச்சு கேரண்டியா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 1,00,000ங்கிறது கேரண்டியா உங்களால சம்பாரிக்க முடியும். இது வந்து என்னோட அனுபவத்துல நான் சொல்றது. ஏன்னா, நானே நாட்டுக்கோழி பண்ணை தான் வச்சிருக்கேன். என்னோட பண்ணைய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீடியோக்கான ஒரு லிங்க்க நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி என்னோட பண்ணையில நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்னெல்லாம் வளர்க்குறேன், அந்த பண்ணைக்காண்டி நான் எவ்வளோ மெனக்கெட்டுருக்கேன், அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே ஏ டூ ஜெட் நான் வந்து அந்த சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கள் மூலியமா நீங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதனால அந்த வீடியோவ பாருங்க. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். என்ன பொறுத்தவரைக்கும் பண்ணை தொழில்ல மிக முக்கியமான நல்ல பிசினஸ் தரக்கூடிய, நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா, இந்த வான்கோழி பசங்கள கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அந்த அலாவுதீன் நண்பருக்கான ஒரு ரீப்ளே வீடியோவா கூட இத வச்சுக்கலாம். ஏன்னா, அந்த நண்பருக்காண்டி வீடியோல வந்து ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அந்த விஷயங்கள தெளிவாவே நான் அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.